கோவையில் பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் ஒரு சென்சேஷனலிசத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக போலீஸ் இவர்களுடைய ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் இந்த விசாரணை கூடாது என்று சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் இன்றைக்கி ஃபைல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அது சம்மந்தமான தீர்ப்பு வந்துடும். அதற்கு முன்னால் முந்திக் கொள்ளணுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த செய்கையை செஞ்சுருக்கு. அதனால் இது ஒரு சென்சேஷனலிசமே தவிர இது உண்மையான உருப்படியான விஷயம் அல்ல. பாஜக மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்கின்ற தமிழ்நாடு அரசாங்கனுடைய எண்ணம் வெளிப்படையாக தெரிகிறது. டைம் 10 நாள் கேட்டிருக்கோம். அதை அவங்க கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. திடீர்னு முன்னறிவிப்பு இல்லாமல் வர்றாங்க. நாம் விசாரணையை எதிர்கொள்ளாமல் பயந்து ஓடுபவர்கள் அல்ல, விசாரணையை புறக்கணிப்பவர்கள் அல்ல. அதனால தான் சொல்லாமல் வந்தவங்களையும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பேசணும். நம் மடியில் கனமில்லை என்கின்ற போது, நாம் சட்டத்திற்கு புறம்பாக எதுவும் செய்யவில்லை என்கின்ற போது நாம் விசாரணையை எதிர்கொண்டோம். ஆனால் அரசாங்கத்தினுடைய நோக்கம் ஹராஸ்மெண்ட்டு, சென்சேஷனலிசம். சென்னையிலேருந்து அதிகாரிகள் வந்தாங்களா? கோவையிலேருந்து? சென்னையிலேருந்து டிஎஸ்பி சசிதரன்கிறவருடைய தலைமையில் ஒரு 4-5 போலீஸ்காரங்க வந்தாங்க. கேள்விகளை கேட்டார்கள். நமக்கு சம்பந்தம் இல்லை என்பதை சொன்னோம். எத்தனை சென்னையிலேருந்து வராங்கன்னா ஒரு திட்டமிட்டு தானே வந்திருப்பாங்க, பிளான் பண்ணி? தலைவரே, பதில் சொல்லிடலாமா? இல்லை சார், எத்தனை கேள்விகள் போட்டு அவங்க அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டாங்களா? அடுக்கடுக்கா திணிக்கப்பட்ட கேள்விகளா இல்லை கேள்விகள் சம்பந்தம் இல்லாத கேள்விகள்? சம்பந்தம் உள்ள கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லும். சென்னையிலேருந்து வராங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு நேற்று கிளம்பி வந்துருப்பாங்க. பிளான் பண்ணியா விசாரணைக்கு வரணும். ஏன்னா நேற்று தான் நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் உடனே கிளம்பி வராங்க அப்படின்றப்ப அந்த முரண் இருக்கு அதிகாரிகள். ஆமாம், அதாவது நேற்றுக்கு 1:15 மணிக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். நான் ஊரில் இருக்க மாட்டேன்னு. நான் இன்றைக்கி கிளம்பிக்கிட்டு இருக்கேன் வெளியூர். இன்றைக்கி காலையில் கதவை திறக்கின்ற போது போலீஸ் அதிகாரிகள் நிற்கிறாங்க. சட்டத்திற்கு புறம்பாக, சட்டத்திற்கு எதிராக தகவலே தெரிவிக்காமல் வருகிறார்கள். நான் கொடுத்தது இருக்க மாட்டேங்கிறது தெரியுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வரவங்களை நாங்கள் விசாரணையை எதிர்கொள்ள தயாராக இருப்பவர்கள் என்பதை காமிக்கிறது தான் கதவை திறந்து உள்ளே உட்காத்தி வச்சேன். அதனால் அரசாங்கத்தினுடைய ப்ரெஷர் பிஜேபியை களங்கப்படுத்த வேண்டும். அதற்காக போலீஸ் துறையை முடுக்கிவிட்டு அதை வைத்து கொண்டு இந்த திமுக அரசு நாடகம் ஆடுது. அந்த பணம் 4 கோடி ரூபாய் பணம்ன்றது கட்சி பணமா இல்லை அது நயனார் நாகேந்திரனுடைய பணமா? இல்லை, அதற்கும் என்னை பொறுத்த மட்டும் மாநில பொருளாளர்னால் அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டோம். நாங்கள் உண்மையான தகவல்கள் எது உண்டோ அதை விசாரணை அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கோம். இப்போ ப்ரெஸ்ஸு மூலமாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறோம். கடந்த 1 வார காலமாக எல்லா ப்ரெஸ்ஸு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், சில உள்நோக்கம் கொண்ட அரசின் ஆதரவு பெற்ற, அரசினுடைய கை பாவையாக இருக்கிற சில ப்ரெஸ்ஸு மட்டும் பிஜேபியினுடைய பணம் அந்த மாதிரியாக அதை தவறாக சித்தரித்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாருக்கும் சொல்கிறோம், இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை நாங்கள் வெளிப்படையாக மக்களுக்கும் சொல்கிறோம், அதிகாரிகள்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம். பாஜகவுடைய கோவையில் பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.